நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியால் விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டி பகுதியில் இருதய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள 3 வயது சிறுமிக்கு சிகிச்சைக்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் ஜெகதீஸ்வரி உறுதியளித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். ஜெயலானி, கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக ஏழைகளாக இருக்கும் தங்களுடைய குழந்தைக்கான சிகிச்சைக்கு தேவையான உதவியை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நியூஸ்7 தமிழ் வாயிலாக தெரிவித்திருந்தார்கள். அதன் எதிரொலியாகத்தான் தற்போது அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? பத்மநாபன், விருதுநகர் மாவட்டம் வச்சிராயிருப்பு தாலுகா புதுப்பட்டியில் வசித்து வரக்கூடியவர்கள் ஜெரோம் திவ்யா தம்பதி. இவர்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிய நிலையில் ஜோஸ்லி என்ற 3 வயது மகள் உள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள இந்த தம்பதியின் ஓட்டு வீட்டில் வசித்து வருகின்றனர். சிறுமி ஜோஸ்லினுக்கு இதயத்தில் பெரிய துளையும் இருதயத்தில் இருந்து நுரையீரல் போகும் வாழ்வு வளர்ச்சி இல்லாமல் உள்ளதால் உடனே சிறுமிக்கு 3 அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சிறுமியின் அறுவை சிகிச்சைக்கு சுமார் 20 லட்சம் வரை செலவாக உள்ளதால் கூலி வேலை செய்து தங்களது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வரும் சிறுமியின் பெற்றோர் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலம் உதவி செய்ய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக இது குறித்து தகவல் அறிந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பாதிக்கப்பட்ட சிறுமியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று சிறுமியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்பு குழந்தைக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று குழந்தை பூரணமாக குணமடைவதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் உறுதியளித்தார். இந்த நிலையில் நியூஸ்7 தமிழில் செய்தி வெளியிட்டதன் காரணமாக நியூஸ்7 தமிழுக்கும் உடனடியாக தகவல் அறிந்து வீட்டிற்கே வந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கும் சிறுமியின் பெற்றோர் நன்றி தெரிவித்துள்ளனர். பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி. என்னோட பொண்ணுக்கு வந்து இதயத்தில் ஒரு துளையும் இதயத்தில் நுரையீரல் போகிற வாழ்வும் வளர்ச்சிலாம் போயிடுச்சு. அதனால் அந்த பிரச்சனையை சொல்லி நாங்கள் 7 நியூஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஹெல்ப் பண்ணி வீடியோ போட்டாங்க, 7 நியூஸில் போட்டாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அமைச்சர் ஜெகதீஸ்வரி அக்கா வீட்டுக்கு பார்த்து உதவி பண்ணுறோன்னு சொல்லி கோரிக்கை வைத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு மனமார நன்றியை தெரிவித்துக்கிறோம்.